Welcome guys, this is RK from Bison Movie Review. Bison நம்ம மாரி செல்வராஜ் வேகத்துல துர்விக்ரம் வச்சிருக்க படம். படத்தோட பிளஸஸ் பாத்தீங்கன்னா மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா சரியான மியூசிக். அவர் கெரியர் பெஸ்ட்டை கொடுத்துருக்காப்புல. சாங் சூப்பரா இருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்து, அப்புறமா அந்த கிராமங்கள் அது எடுக்கப்பட்ட விதம், அந்த காட்சி அமைப்புகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. அந்த காட்சி அமைப்புகள்லாம் எல்லா கிராஃப்ட்லயும் மாரி செல்வராஜ் டைரக்டரா நல்லா பண்ணிருக்காப்புல. ஆனா துருவிக்ரம் பொறுத்த வரைக்கும் அவனோட 100% கொடுத்துருக்கான். இருந்தாலும் பத்தல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. இன்னும் வேணும், இன்னும் நடிப்புல வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிறாப்புல. ஆனா அந்த கபடி விளையாடுறதுல வந்து நல்லா பண்ணிருக்காப்புல. ஆக்டிங்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. பசுபதி அட்டகாசம் பண்ணிட்டாப்புல. அதே டெய்லர் மேட் கேரக்டர் வருது. நம்ம அதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். டெய்லர் மேட் கேரக்டர். அனுஷ்மா பரமேஸ்வர் அவங்களுக்கு கொடுத்த ரோல், அப்புறமா ஹீரோட அக்காவா வரவங்க ரோல் எல்லாமே, அப்புறமா ஹீரோட கபடி வாத்தியார் எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்துல பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ல வந்தது ஒரு கபடி பிளேயரை பத்தி, அதையாவது ஒழுங்கா சொல்லிருக்கணும். இல்லைன்னா பசுபதி பாண்டியன் அவரையாவது ஒழுங்கா சொல்லிருக்கணும். இல்லைன்னா வெங்கடேச பண்ணியார் அதையாவது ஒழுங்கா சொல்லிருக்கணும். இவங்க மூணுத்தையுமே ஒழுங்கா சொல்லல, குழப்பி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, மாரி செல்வராஜுக்கு ஜாதி வெறி கம்மியா இருக்கிறது சந்தோஷம். அவரு கம்மியாக இந்த படத்துல எல்லா ஜாதியும் நல்ல ஜாதியா காமிச்சிருக்காரு. அதுவே வரவேற்கத்தக்கதுதான். தேவேந்திர குல வேளாளருக்கும் நாடாருக்கும் நடந்த ஒரிஜினல் பிரச்சனைய ஒரு ஸ்போர்ட்ஸோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிராமாவா, ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. படத்துல குறைகள் பாத்தீங்கன்னா சொல்லலாம். கரண்ட் அப்பதான் வருது, 90s நடக்கிற மாதிரி அந்த கிராமத்துக்கு கரண்ட் அப்பதான் வருது. உடனே போன் வந்துடுது. கேட்டா இவங்க நாங்கெல்லாம் போன் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுவாங்க. லவ் போர்ஷன்ஸ் சரியா ஒர்க் அவுட் பண்ணல அவங்க லவ் போர்ஷன்ஸ். அவங்க அப்புறமா அந்த நேஷனல் கபடி பாத்தீங்கன்னா வெறும் அட்டாக்கிங் மட்டும் தாங்களா, டிஃபெண்டிங் இல்லைங்களா? டிஃபெண்டிங் இருக்கு கபடியில. டிஃபெண்டிங் பத்தி பெருசா காமிக்க, வெறும் அட்டாக்கிங் தான் காமிக்க. ரிப்பீட்டட் சீன்ஸ் வருது நிறைய. ஓவரால் எல்லாம் பார்த்தா வரும். கண்டிப்பா இது ஒரு தீபாவளி மூவி இல்ல, நார்மலா பாக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. என்ன கேட்டீங்கன்னா 10க்கு 5.5 மார்க்ஸ் இருக்கு. இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு வாழை பிடிக்கும்னா வாழை விலையில் உங்களுக்கு நல்லாவே இருக்காகும். சீன் டான் அதெல்லாம் வீடியோ.